ஹலோ கைஸ், நம்ம பைஸ்பாக் சீரீஸில் டேட்டா ஃப்ரேமை பற்றி ரோ காலம் வித் காலம் வென்னு அதர்வைஸ் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் 3 ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்ன ஃபங்க்ஷன்னா அலைஸ், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். சரி, நான் இப்போது உங்களுக்கு டேட்டா ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால, நம்ம நிறைய வீடியோஸில் வச்சுருக்கிறதுனால நான் காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஓகே, இந்த டேட்டா என்னென்னா 4 ரோ என்னென்ன ஸ்கீமா, இது ஸ்கீமா என்ன இருங்க, அதையும் காப்பி பண்ணிடலாம். நேமு, ப்ராப்பர்ட்டின்றது மேப்பு, நேம்ன்றது ஸ்ட்ரிங்கு, அடுத்தது ஜெண்டர்ன்றது இந்த மெயில் ஃபீமேல், அந்த சேலரி சேல் வந்து இந்த 20 30 40. ஓகேங்களா, இது ஸ்ட்ரிங்கு, சாரி இன்டீஜர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி கண்டிஷன் நம்ம வென் அதர்வைஸில் பார்த்த மாதிரி கண்டிஷனில் என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா ஃப்ரேம்லேருந்து செலக்ட் பண்ணி 3 கண்டிஷன் போட்டோம், 3 கேஸ், 1 2 3 அதர்வைஸ் 1 போட்டோம். இது அலைஸ் வந்து அந்த 3வது அந்த காலம் எப்படி இருக்கணும், இந்த காலம் என்ன பேரில் இருக்கணுன்றத நம்ம இங்கே அலைஸில் கொடுத்தோம். ஸோ இதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமை ஷோ பண்ணிப்போமா. ஓகே ஓகே F4. நான் இப்போது இந்த டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா ஃப்ரேமை நார்மலாக ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். இப்படி ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணி ஷோ பண்ணால் இப்போ உங்களுக்கு இது ரன் ஆகிட்ருக்கும். இந்த 4 வேலையும் ஷோ ஆகும். இப்போ நம்ம அலைஸ் பற்றி பார்ப்போமா. ஓகே, இப்போ இன்னொரு டேட்டா ஃப்ரேம் 4ன்னு வச்சுட்டு df2, அந்த 2ல் இருக்கிற இங்கே தான் பாருங்கள், இங்கே நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சார்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே செலக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி f2.name. இதை தான் இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஐ மீன் இந்த காலம் நேமை அலைஸ்ன்றது அதோட இன்னொரு பேர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்படி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் வந்து எம்ப்ளாயி நேம்னு வச்சுப்போம். மாற்றிட்டேன் நேமை, இப்போ எம்ப்ளாயி நேம்னு மாற்றிட்டேன். ஆனால் இது இன்னொரு டேட்டா ஃப்ரேம். ஓகேங்களா, நான் D2ல் மாற்றலை, D2லேருந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது D4க்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இதை D4.showன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இதை பார்க்க முடியும். என்ன நேம் வந்து இந்த D2ல் இருந்த நேமு D4க்கு மாறி இருக்கும், எம்ப்ளாயி நேம்னு மாறி இருக்கும். சரி, அடுத்தது அசெண்டிங் டிசெண்டிங் பார்ப்போமா. ஓகே, இதுலேயே இப்போது இன்னொரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். df5 ஈக்குவல் டு அதே df2 டாட் செலக்ட். இதில் ஓகே, இங்கே பாருங்கள், அசெண்டிங் பண்ண போகிறதுனால வந்துடுச்சு பாருங்கள் எம்ப்ளாயி நேம். என்ன இது மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் பேரை மாற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த அலீஸ்ன்றத 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு கண்டிஷனில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கண்டிஷனுக்கு அப்புறம் கண்டிஷன் முடிஞ்சு வென்னு முடிஞ்சு இது என்னவா, அந்த காலம் என்ன வரணுன்றதையும் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய காலம், இப்போ ப்ரெசன்ட் காலம் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா டேட்டா ஃப்ரேமில், அதோடைய காலம் என்னவா மாறி வரணுன்றதையும் தரலாம். ஓகேங்களா, இந்த காலமில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காப்பி பண்ணி இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் போடுற மாதிரி தான் அது. இதில் நீங்கள் இதை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் இதை மட்டும் தான் இந்த டேட்டா ஃப்ரேமில் எடுத்துக்கும். இதில் நீங்கள் எத்தனை மாற்றிருக்கீங்களோ அதை தான் இதில் எடுத்துக்கும்.
இது இந்த டேட்டா ஃப்ரேம் DF4ல் ஒரே ஒரு ஒரு காலம் தான் இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் ஒரே ஒரு காலம் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்தது பார்த்தோம்னா df2 டாட் சார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சொன்னேன். இந்த சார்ட் ஃபங்க்ஷனில் df5 இப்போ நம்ம திரும்ப இந்த மாதிரி df5 ஷோ பண்ணுவோம். கரெக்டுங்களா? df5 ஷோ என்ன சார்ட் பண்ணியிருக்கோம்? D2லேருந்து என்னதை சார்ட் பண்ணுறோன்னா df2 டாட் அதில் என்ன பேர் இருக்குன்றத பார்க்கணும். சேலரி வச்சோம் இல்லைங்களா? சேல் சிம்பிள் சேலரி. இதை சார்ட் பண்ணுறோம். என்னவா சார்ட் பண்ணுறோம்? டிசெண்டிங். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஒரு ஃபங்க்ஷன்றதுனால இதை சார்ட் பண்ணுறோம். இப்போது இதில் எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் இந்த வேல்யூ சார்ட் பண்ணி டிசெண்டிங்கில் 50 40 இன்போ சார்ட் பண்ணி இதில் வரும். DF5ல் வரும். ஓகேங்களா? இதில் 2 டேட்டா ஃப்ரேம் இடம் பெற்றிருக்கு. ஒன்று DF2, DF2ல் எல்லாமே இருக்கும். அதிலேருந்து ஒரே ஒரு காலமை நம்ம சார்ட் பண்ணி சேலரின்ற காலமை சார்ட் பண்ணி DF5ல் வச்சு அதை ஷோ பண்ணுறோம். அவ்வளோதான் நம்ம இதில் பண்ணுறோம். $50 40 வந்திருக்கு. சரி, நம்ம இதில் ஒன்று கவனிக்கணும். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மட்டும் தான் செலக்ட் பண்ணணும்னா DF4 ஷோ பண்ணியிருக்கேன். DF2 இதிலேருந்து செலக்ட் பண்ணி DF4ல் வச்சுருக்கேன். நீங்கள் DF4 எத்தனை தடவை ஷோ பண்ணாலுமே உங்களுக்கு இது தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி DF2லேருந்து சார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு DF5ல் எல்லாமே சார்ட் ஆகி DF2ல் இருக்கிற எல்லாமே காப்பி ஆகி சார்ட் ஆகி வருது. நம்ம கொடுத்த வேல்யூ நடக்குது, எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதையும் பார்க்கணும். இதில் பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் DF4ல் ஒன்றே ஒன்று தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த செலக்ட்டுக்கும் சார்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் இது செலக்ட்டு, இது சார்ட்டு சேலரி மட்டும் சார்ட் ஆகிருக்கு. ஆனால் எல்லாமே உங்களுக்கு DF5க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. சரி, இதே தான் உங்களுக்கு அசெண்டிங்லேயும் இப்படி தான் அசெண்டிங்கில் பிரிண்ட் ஆகும். இப்போது அது 6ன்னு வச்சுப்போமா? 6 இதை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அதில் என்னவா இருக்கும்னா இதே மாதிரி இன்னொரு டேபிள் ஃபுல்லும் காப்பி ஆகி 6ல் வந்திருக்கும். பார்ப்போம், பாருங்கள். ஆனால் இது டிசெண்டிங்கில், இது அசெண்டிங். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, உங்களுக்கு இதில் மட்டும்தான் வேணும்னா, அதாவது உங்களுக்கு சார்ட் பண்ண சேலரி காலம் மட்டும்தான் வேணும்னா சிம்பிள். உங்களுக்கு இங்கே செலக்ட் போட்டுக்கலாம். எப்போதும் போல் இங்கே செலக்ட் போட்டுட்டு DF2 டாட் சேல் சார்ட்டான வேல்யூ மட்டும்தான் வருது. கரெக்டுங்களா? தட் ஷோ. இப்போ என்ன ஆகும்? என்ன செலக்ட் ஆச்சோ அது மட்டும்தான், சார்ட் ஆனதை மட்டும்தான் உங்களுக்கு இந்த DF6ல் செலக்ட் பண்ணி காமிக்கும்.
இப்போ 3 டேபிளுக்கும் இந்த 3 டேபிளையும் பாருங்கள். இந்த 3 டேபிளும் இங்கே பிரிண்ட் ஆகும். இது 3க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் என்ன, சார்ட் என்னன்றது புரிஞ்சிடும். அப்புறம் இந்த அலைஸ் என்ன, அசெண்டிங் டிசெண்டிங் என்னன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், இதான் அந்த 3 டேபிள். ஃபர்ஸ்ட் டேபிள் இது, D4 இது, D4 இது, D5 இது, D6ல் இந்த ஷோ இது வித்தியாசம் இருக்குது. இது D6 கிடையாது, D6ல் இந்த ஷோ. D6 பிரிண்ட் பண்ணால் இதே மாதிரி எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே கைஸ், நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ் கைஸ்.